நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய். நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆக உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே. ஆக எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், வணக்கம் மக்களே, யூகே தமிழ் பிளாக்ல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது குரக்கன் மாவில முறுக்கு செய்து காட்ட போறேன். ஸோ என்னடா குரக்கன் மாவில முறுக்குன்னு சொல்லி யோசிச்சு கொள்வீங்க. இலகுவான முறையில ஹெல்த்தியான முறையில இந்த முறுக்கு இருக்க போகுது. நான் செய்யும் பொழுதே உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை வருட பிறப்பு வருது தானே. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு முறுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் என் சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல் ஐக்கோட ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்டுக்கொள்கிறது. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவையும் இப்படியான ரெசிபியை வீட்டில் செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு உதவியாக இருக்கு. ஸோ இப்போ எப்படி இந்த குரக்கன் மாமுறுக்கு செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். குரக்கன் மாமுறுக்கு செய்கிறதுக்கு எல்லா பொருட்களுமே இருக்குது இதில். ஸோ நான் செய்யும் பொழுதே சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான மா எடுத்திருக்கிறேன். குரக்கன் மா, வெள்ளை அரிசி மா, அதே மாதிரி பொட்டுக்கடலை மா. இப்போ குரக்கன் மா ஒரு கப்பு போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை மா ஒரு கப்பு, வெள்ளை அரிசி மா ஒரு கப்பு, உப்பு போட்டுக்கொள்கிறேன். கரம் மசாலா பவுடர் போடணும், நல்ல சுவையாக இருக்கும். அதாவது உள்ளி பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இஞ்சி பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இப்போ மிளகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன். பெருங்காய பவுடர் போடணும், நல்ல சுவையாக இருக்கும். ஸோ அதுவும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமப்பொடி, அதாவது ஓமத்தை நல்லா கசக்கி போட்டுக்கொள்கிறேன். இது அதாவது எள்ளு போட்டுக்கொள்கிறேன், வெள்ளை எள்ளு. ஸோ இவெல்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவில் பட்டர் எடுத்து அதை உருக்கிட்டு போட்டுக்கொள்கிறேன். அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல மொறுண்டும் சாஃப்டாயும் பெருமாக இருக்குமா வராமல். ஸோ அதனால தான் போட்டுக்கொள்கிற பட்டர். இப்போ வடிவாக பட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்லிய சுடு தண்ணி, அதாவது ஸ்லைட்லியாக இருக்கக்கூடிய கொதிநீர் விட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு காணக்கூடிய அளவு ஒரு ஸ்டிக்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணியை விட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கணக்கு தண்ணி தேவையில்லை. என்னன்னு சொன்னால் இது ப்ரஸ்மா. ஆனால் நீங்கள் கடையில் வேண்டப்பட்டமான்னு சொன்னால் கணக்கு தண்ணி தேவைப்படும். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடியமா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குரக்கன்மா, அதாவது ராக்கிமா தண்ணித்தன்மையாக இருக்கும். அதால் குறைவான தண்ணி தான் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி அரிசிமா ஆன பொட்டுக்கடலைமா ஆன ஃப்ரெஷ்ஷாக எடுத்தனான். ஸோ அதில் தண்ணித்தன்மை இருக்கும். ஸோ இப்போ அதாவது நான் தொட்டு பார்க்குறேன், தண்ணி போதாமல் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 200 மில்லி அளவில் இந்த கப்பில் எடுத்திருந்தேன் நான். இவ்வளவு தண்ணியும் போதுமானது. ஸோ இனி போட்டால் இனி தனியாகிடும். இடியப்ப மாப்பதத்துக்கு குழைச்சி கொள்ளணும், ரொட்டி மாப்பதத்துக்கு குழைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ரொட்டி மா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், இடியப்பமா கொஞ்சம் லூஸ் தன்மையாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது புளியும் பொழுது எப்படி இருக்கு அந்த மாண்டு. ஸோ இந்த பதத்தில் இந்த மா இருக்கணும். அளவுகள் ஒரே அளவில் இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டவே இல்லைம்மா, அப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் அதாவது ஒயில் எதுவுமே போடல, தனியாக பட்டர் மட்டும்தான் போட்டு குளிச்சிருந்தேன் நான் ஒரு கொஞ்சம். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும், மொறுண்டும் இருக்கும். இப்போ முறுக்குறலுக்கு ஒயிலை ஸ்ப்ரே பண்ணி கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் அந்த
வலுவழுப்பாக டப்பண்டு வந்து கொள்ளும். அடிக்கடி ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை, ஒருக்கா பண்ணினீங்கன்னா போதும். நான் இந்த தட்டில் தான் செய்ய போகிறேன், 3 கண் உள்ள தட்டில். இப்போ முறுக்கு மாவை இந்த உரலுக்கு போட்டு கொள்ளணும். போட்டு முறுக்கு மாவு எல்லாருக்குமே போட்டு புளிய தெரியும். இந்த ஸ்பூனில் தான் புளிய போகிறேன்னு என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் தட்டிலையும் போட்டு புளிஞ்செடுக்கலாம். ஸ்பூன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அதனால் சரிச்சு புளியணும். அப்போ தான் அதாவது எல்லா இடம் பரவி வரும். இல்லைன்னு சொன்னால் குவிஞ்ச மாதிரி வர நேருக்கு புளிஞ்சிங்கன்னா. இப்போ வந்து மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பதத்தில் இருக்குது. இப்போ கொதிக்கிற எண்ணெய்க்கு போட்டுக்கொள்கிறேன். ஹீட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளணும். அதாவது கூட்டி வச்சிருக்கக்கூடாது ஹீட்டை, இல்லைன்னா எரிஞ்சு போடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நான் ஒரு அதாவது கம்பி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்பூனால் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு, அதாவது எண்ணெய் ஹீட் அடங்கினதும் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது நிறைய வந்து அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பெரிய முறுக்காக செய்கிறேன். ஏன்னு சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலைன்றதுக்காக. நீங்கள் விரும்பினா சின்னனாகவும் பொரிச்சு கொள்ளலாம். நல்ல ஹெல்த்தியான முறுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக சாப்பிடக்கூடியது. நான் இந்த வேலை இடத்துக்கு கொண்டே கொடுக்க போகிறேன் இந்த முறுக்கை. அவன் வந்து சாப்பிட்டு எனக்கு வந்து கருத்து சொல்லுவி நம்ம எப்படின்னு சொல்லி. ஸோ வெள்ளைக்காரர் கூடி சாப்பிட்டு கொள்ளுவேன் இந்த முறுக்கு, அவைக்கும் பிடிக்கும். முறுக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக மொரண்டு இருக்குது. உங்களுக்கே பார்க்க தெரியுது, சும்மா நொய்சியோடு இருக்குது முறுக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க புது வருடத்துக்கு. அமேசிங்கான முறுக்கு வந்து செய்து காட்டியிருக்கிறேன். முறுக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய பெரிய முறுக்காக செய்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் சின்னனா புளிஞ்சு கொண்டிருக்க வந்து டைம் எடுக்கும் தானே. ஸோ அதனால் வந்து பெருசாக புளிஞ்சிருக்கிறேன். நல்ல மொறுண்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து நீங்களும் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் வந்து ஒட்டாத தன்மையில் இடியப்ப மா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேணும் அந்த மா. ஆனால் வந்து கொதி சுடு தண்ணியில் குழைக்கிறேல நெயில் சூடுன்னு சொல்லப்படுகிற அந்த கீட், அதாவது ஒரு ஃபிங்கர் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுட்டும் சுடாமலும் இருக்கும். ஸோ அப்படியான ஒரு தண்ணி, அந்த சுடு தண்ணியில் தான் குழைச்சி நான் வந்து அதாவது வெதுப்பான தண்ணின்னு சொல்லிக்கொள்ளுவினம். ஸோ வந்து அதில் குழைச்சி தண்ணி முக்கியமாக கொதி சுடு தண்ணி விடக்கூடாது. அவ்வளோதான் வந்து அளவுகள் வந்து எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோன்னு சொல்லி. குறைச்சி கூட்டி போட்டிங்கன்னு சொன்னால் பதம் பிழைச்சிடும். இந்த அளவின்படி செய்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃபெக்டாக வரும். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து கருப்பு எள்ளும் போட்டுக்கொள்ளலாம். நான் வெள்ளை எள்ளு தான் போட்டிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் இது வந்து குரக்கன் மாத்தானே, அப்போ கருப்பாக இருக்கும். கருப்பு எள்ளு போட்டிங்கன்னு சொன்னால் பெருசாக தெரியாதுன்றதுக்காக நான் வெள்ளை எள்ளு போட்டிருந்தேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த முறுக்கு, அதாவது சித்திரை வருடப்பிறப்புக்கு உங்களுக்கு முறுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவை வந்து இப்படியான ரெசிபியெல்லாம் செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு. மறந்துவாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப். ஸோ அதனால தான் அதை கேட்டுக்கொள்கிறது. எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.